வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் ஃபிட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு வீடியோவாக உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும், இம்பார்ட்டன்ட் வீடியோ வேணும்னா மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக கண் தொடர்பு என்பது உனக்காக நான், எனக்காக நீ, உன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கருவிதான். நிறைய பேர் லைஃப்ல இந்த கண் தொடர்பை சரியான ஒரு முறையில புரிஞ்சுக்கிறது கிடையாது. உங்களுடைய கண் தொடர்பு அப்படிங்கிறது நீங்க கண் மூலியமாக பேசக்கூடிய விஷயங்களும், அது மட்டும் இல்லாம உனக்காக நான், எனக்காக நீ இருக்கின்ற ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்த விதம் தான். முக்கியமா இந்த ரெண்டுமே இணையும் பொழுதுதான் அந்த கண் தொடர்பு அப்படின்றத ஒரு ஈர்ப்பு ஏற்படும். முக்கியமா ஒரு சில நபர்கள் வாழ்க்கையில இந்த கண்ணுனால அவங்க மேல ஒரு ஈர்ப்பும் உண்டாகும். அது மட்டும் இல்லாம இந்த ஈர்ப்பு வெளிப்படும் பொழுதுதான் முக்கியமான ஒரு விஷயமே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும், உங்களுடைய பாண்டிங்கும், உங்களுடைய எமோஷனலும் பார்த்தீங்கன்னா கண்கள் மூலயமாகவே பேசிக்க முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் கண் தொடர்புங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் என்பதற்காக அதை தெரிந்து கொண்டு அதை பழகி உங்களிடம் செய்து காமிக்க வேண்டும் என்பதில் ஒரு ஆணுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்கும். அதாவது லவ் பண்ணுற பையனும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் சரி, எல்லா ஆண்களும் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆண்களில் உங்களுக்கு பிடிச்சதை தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி உங்ககிட்ட அசத்தணும், நல்ல பேர் எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆண்களுக்கு இருக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்புகிற நபர் இப்படி இருக்கலாம், இப்படி இல்லாமலும் இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குதான். ஐ மீன் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணுன்றத அதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்களாம். ஒரு ஆண் உங்கள் மீது உயிரே வைத்து விட்டார்கள் என்றால் அந்த ஆண் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார். நிறைய பேர் லைஃப்ல இதை செய்யறதுக்கு மாட்டவே மாட்டாங்க, முன்வரவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க லைஃப்ல தியாகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்காது, தனக்குன்னு தான் இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல ஒரு ஆண் உங்கள் மீது உயிரே வச்சிருக்காங்க அப்படின்ற போது அவங்க உங்களுக்காகவும் உங்க லைஃப்ல நீங்க ஹாப்பியா இருக்கணுன்றதுக்காகவும் எந்த ஒரு விஷயத்தினாலும் தியாகம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் இப்படிப்பட்ட விஷயத்த பண்றாங்கன்னா நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஒரு பெட்டரான பர்சன் உங்க லைஃப்ல இனி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை. அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட போறது நீங்களா தான் இருப்பீங்க. ஒரு ஆண் உங்களை அதிக அளவில் விரும்பும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய கண்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய குரல்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம். இங்க நிறைய பேர் லைஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவங்களோட குரலையே கேட்டுக்கிட்டு இருக்கணுன்ற ஆசைங்கிறது இங்க நிறைய பேருக்கு லைஃப்ல கிடையாது. காரணம் என்னன்னா ஒருத்தங்க அப்படின்றது போது நிறைய நாட்கள் ஆகும்போது அவங்களுக்கு போர் அடிச்சிடும். பட் உங்க லைஃப்ல ஒரு ஆணுக்கு உங்க மேல உண்மையான பாசம், அன்பு, உங்களை அதிக அளவில் விரும்புறாங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய கண் தொடர்பை வச்சுப்பாங்க. முக்கியமா அவங்க உங்களுடைய கண்களையும் உங்களுடைய வாய்ஸையும் அதிகமாக கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுவாங்க. இதே ஒரு ஆண் உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய உங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் உங்கள் பெயரை வைத்து சொல்லி அதன் பிறகு டீ போட்டு கூப்பிட்டார்கள் என்றால் அந்த ஆண் உங்கள் மீது அதிக அளவில் அன்பு வைப்பதற்கு உள்ளது வாய்ப்புகள் உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இது நிறைய எல்லா இடத்துலையும் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல இது வேற மாதிரி அமையும். பட் உங்க மேல ஐ மீன் அன்பு நிறைய இருக்கிறவங்க, பாசம் இருக்கிறவங்க உங்க பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீன்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கதா சொல்றாங்க. ஸோ எல்லா ஆண்களுமே அப்படித்தான் அப்படின்றத ஷூரா சொல்ல முடியாது. பட் ஒரு சிலவங்க இப்படி இருப்பாங்கன்றதையும் ஒரு சில நபர்கள் கூறுகிறாங்க. ஸோ கைஸ், உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன விஷயங்கள் பண்றாங்க, எப்படிலாம் இருக்காங்கன்றது நீங்க இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற நிமிஷம் வீடியோ பார்க்க வரைக்கும் சீ தட்டா பபாய்.